இன்னைக்கு என்னோட ஸ்டைலில் ஒரு காரசாரமான மிளகு வறுவல் ஒயிட் ரைஸோட போட்டு பெரட்டி சாப்பிட்றதுக்கே அவ்வளோ டேஸ்ட் சூப்பராக இருக்கும். செய்கிறது ரொம்ப ஈஸி. வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு பேனில் 2 ஸ்பூன் மிளகு எடுத்துக்கோங்க. இது கூடவே 1 ஸ்பூன் சீரகம் எடுத்துக்கலாம். 1 ஸ்பூன் சோம்பு எடுத்துக்கோங்க. ஒரு 3 துண்டு பட்டை, 3 கிராம்பு எடுத்துக்கலாம். இப்போ இதை நல்லா ஒரு 2 நிமிஷத்துக்கு ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஆனதை மிக்ஸி ஜாரில் போட்டு பொடி பண்ணி வச்சுக்கலாம். பேனில் 2 ஸ்பூன் எண்ணெய், பட்டை, கிராம்பு, ஏலக்காய், சோம்புலாம் சேர்த்துக்கோங்க. இதோடவே ஒரு பிரிஞ்சி இலையும் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். 4 காஞ்ச மிளகாய், ஒரு கொத்து கருவேப்பிலை, ஒரு வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா சாஃப்டாக வதங்கினதும் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கலாம். இப்போ ஒரு தக்காளி பழமும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் தனி மிளகாத்தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு உப்பு, நம்ம அரைச்சி வச்ச பொடியை சேர்த்து நல்லா ஒரு 2 நிமிஷம் எண்ணெயில் வதக்கி விடுங்க. இப்போ 1/2 கிலோ சிக்கன் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வேக வைங்க. 10 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா தண்ணி பிரிஞ்சு சூப்பராக சிக்கன் வறுவல் ரெடி ஆகிடும். லாஸ்ட்டாக கொத்தமல்லி தழை போட்டு சர்வ் பண்ணிங்கன்னா ஒரு அட்டகாசமான மிளகு வறுவல் ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் சூப்பராக இருக்கும்.